அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இட்லிக்கு தொட்டு சாப்பிட்ற மாதிரியில் புளி துவையல் தான் பண்ண போகிறேன். வாங்க பார்க்கலாம். நல்லா டேஸ்டியாக இருக்கும். இப்போ தேவையான பொருட்கள் பார்க்கலாம் வாங்க. வரமிளகு போட்டிருக்கேன், 3 வரமிளகு போட்டிருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4-5 எண்ணம் போட்டுக்கோங்க. காரம் செம்மையாக சாப்பிட்டோன்னா அதனால கம்மியாக போட்டிருக்கேன். உப்பு போட்டிருக்கேன். உப்பெல்லாம் தேவையான அளவு போட்டுக்கோங்க. கொஞ்சமாக போட்டிருக்கேன். புளி, உப்பு, தேங்காய் இது போட்டு அரைச்சிட்டு அதுக்கப்புறம் கடுகு உளுந்தம் பருப்பு தாளித்து கொட்டி திருப்பி அரைச்சிட்டு எல்லாம் துவையல் தான். புளி துவையல் நல்லா டேஸ்டியாக இருக்கும். கருவேப்பிலை, பெருங்காயம், புளி தேவையான அளவு போட்டுக்கோங்க. புளி போட்டுட்டு இந்த பார்த்துட்டு அது திருப்பி வேணுங்க போடலாம். கம்மியாக போட்டுட்டு அதை உப்பும் புளியெல்லாம் கம்மியாக போட்டு அரைக்கலாம். பாருங்கள், ஊற வச்ச புளி ஊற்றி கொஞ்சம் புளிப்பு இருந்தால் தான் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். உப்பு போட்டிருக்கேன், புளி போட்டிருக்கேன், தேங்காய் போட்டிருக்கேன். இப்போ அரைக்க போகிறேன். கருவேப்பிலை, அதை அந்த உளுந்தும் பருப்பு, கடுகு எல்லாம் கூட இது பெருங்காயம் கூட தாளிச்சிட்டு இதில் அப்புறம் கொட்டிட்டு அரைக்கேன். ஒன்று தான் காட்டுறேன். இது 3 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கு. 3 ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கு. நல்லெண்ணெய் ஆமாம். இந்த பெருங்காயம் போட போகிறேன். இது தாளித்து வச்சுட்டு இதை அரைச்சா அதுக்கப்புறம் போட்டு அரைக்க, அவ்வளோதான். கடுகு இவ்வளோ போட போகிறேன். இது அது அந்த உளுந்து பருப்பு நிறைய போட்டு அரைக்கிறது தான் டேஸ்ட்டு. உளுந்து பருப்பு போட போகிறேன். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன் பாருங்கள். அதான் அது நல்ல டேஸ்ட்டு கொடுக்கணுன்றது உளுந்து பருப்பு தான். அப்புறம் கருவேப்பிலையும் போடலாம். 2 ஸ்பூன் போடலாம். 2 ஸ்பூன் போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலையும் போட்டுருவேன். உப்பு புளி காரெல்லாம் நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. 4-5 மிளகு போட்டாலும் 5-6 மிளகு காரத்துக்கு தகுந்த மாதிரி போடலாம். உப்பு புளியில் நமக்கு பிடிச்ச மாதிரி போடலாம். இந்த மாதிரி சிவப்பாக எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி கலரில் எடுத்துக்கோங்க. உளுந்து, பெருங்காயம், கருவேப்பிலை போட்டு வதட்டி இருக்கு பாருங்கள். அப்புறம் இந்த மிளகு, தேங்காய் அதெல்லாம் அரைச்சிட்டு அதுக்கப்புறம் இது போட்டு அரைக்கணும். ஒன்று தான் காட்டுறேன். உப்பு, புளி, மிளகு, தேங்காய் எல்லாம் போட்டுட்டு அரைக்க போகிறேன். அதுக்கப்புறம் அது வழட்டி இது போட்டுட்டு அரைக்கணும் காட்டுறேன். ஒன்று ஓட்டிட்டு தண்ணி ஊற்றலாம். எப்பவுமே இப்படி ஓட்டியாக தான் மிக்சி ஜாரு கேடாகாமல் இருக்கும். அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றும். இந்த தாளித்தது கொட்ட போகிறேன். பெருங்காயம், கருவேப்பிலை, உளுந்தும் பருப்பு, கடுகு இது போட்டு அரைக்க வேணும். நல்லா டேஸ்டியாக இருக்கும். நம்மளாம் ட்ராவல் பண்ணும்போது இதெல்லாம் எடுத்துகிட்டு போனால் கெடாமல் இருக்கும். நல்லா ரயில்லையோ பஸ்லையோ கார்லேயோ போனால் காலை டிஃபனுக்கு, இட்லிக்கு, தோசைக்கு, சப்பாத்திக்கு தான் தொட்டுக்கலாம். நல்லா டேஸ்ட். நாங்களே போகும்போது ட்ரெயின்லலாம் போகும்போது அம்மா இதுதான் அரைச்சி தந்து விட்டு இருந்துச்சு. நல்லா டேஸ்டியாக இருக்குது, கெடாமல் இருக்குது. புளி துவையல் அரைக்கணும் காட்டுறேன். நல்லா அரைஞ்சிச்சு பாருங்கள். கண்டோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். இந்த மாதிரி அப்போ உப்பு புளிப்பு காரெல்லாம் நீங்கள் தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க. காரம் இங்கே கம்மியாக போடுறதுனா 3 நாளும் காரமாக இருக்குது. இந்த அளவுக்கு 3 வரமிளகா போட்டாலே போதும். இந்த அளவே போட்டாலே போதும். கொஞ்சம் ஜாஸ்தியாக அரைக்கணுங்க. 4-5 5-6 மிளகு போட்டுண்டு.
இதே நிறைய வந்துருச்சு பாருங்க. நல்லா டேஸ்டியான நல்ல சுவையான புளி சட்னி துவையில் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். ட்ராவல் இதை பண்ணும்போதெல்லாம் எடுத்துகிட்டு போவோம், நல்லா டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் இது மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ இட்லியில் ஊற்றி காட்டுறேன். நல்லா டேஸ்டியான இந்த இட்லி பாருங்கள், சூப்பராக இருக்குல்ல. இந்த இட்லிக்கு இதுதான் துவையல். நல்லா டேஸ்டியாக இருக்கும் பாருங்கள். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நாளைக்கு வேறொரு வீடியோவுமாய் பார்க்கலாம். பாய்.